சட்டமன்றத்தில் அவை முன்னவர் எழுந்து பல ஆண்டுகாலமாக அவர் அவையிலே பணியாற்றியவர். அந்த அடிப்படையிலே 0 அவரில் முதலில் பேசுவதற்கு எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவது மரபு. அந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்த பிறகுதான் சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்கள் பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் என்னை பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார். இது ஒருதலை பட்சமாக சட்டப்பேரவைத் தலைவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அதோடு ஏற்கனவே சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கின்றதை சட்டமன்ற அவைக்குள் நேர அலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்தது. 2023 ஆண்டு முதல் சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தில் அறிவித்தார், இனி மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதை அவையில் பேசுகின்ற பொழுது அதையும் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார். அதன் அடிப்படையில் 1/4/2025 அன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் காவிரி குண்டாறு பிரச்சனை குறித்து மாண்புமிகு பொதுப்பணி நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் பேசிய போது நேர் அலையில் ஒலிபரப்பு செய்யப்படவில்லை. இது அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும்.